சிவ சிவ திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அமுது செய்தபின் தில்லையம்பலம் எம்பெருமானுடைய திருநிலநக்க நாயனார் பெருமானுடைய சரிதத்திலே நாம் 28வது பாடலிலிருந்து மீண்டும் சரிதத்தை தொடர்கின்றோம். திருவருளால் அத்துணை அடியவர்களுடைய பொன்னான மலர் பாத கமலங்களை மனம் மொழி மெய்யாலே வணங்கிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அமுது செய்தபின் பகலவன் மேல் அணைய குமுதவாவியில் குளிர் மதி கதிர் அணைய போதில் இமயமங்கை தன் திருமுலை அமுதுண்டார் இரவும் தமது சீர்மனை தங்கிட வேண்டும் சமைத்தார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா திருநலக்க நாயனார் அம்மையார் நல்ல சீலத்தோடு உள்ள அடியவர். அந்த கடப்பாட்டில் உள்ள திருநலக்க நாயனார், இந்த நாயனார் சிவபூஜையின் போது அம்மையார் சிலந்தி சுவாமி மேலே விழுந்துட்டதுனால அதை நீக்க எண்ணி ஊதிடுறாங்க. ஊதுனால துப்பிட்ட அப்படின்னு சொல்லி தும்மித்தனர்னு சொல்லி 12வது பாடலில் சொன்னார் சாமி. அதனால் திருக்கோயிலே அம்மையார் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா நித்தலும் பூஜை செய்கிற அடியார் ஒரு நாளும் தவற மாட்டாங்க. சீலத்தோட 3 முறை எரிவோம் போகிறது. ஹோமம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வீடுங்களில் நம்ம கோவில்கள்லாம் ஹோமம் வளர்ப்போம்ல. இந்த ஹோமம் வளர்த்து இறைவனை இது சிறப்பு காலங்களுக்காக செய்வாங்க. இப்போல்லாம் முன்னெல்லாம் நித்தலும் 3 நேரம் ஹோமம் வளர்த்து தான் சாமிக்கு பூஜை பண்ணாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. அந்த குடத்தை வச்சு அந்த குடத்தில் அர்ச்சனைகள் பண்ணி அப்படியே வெறும் நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் அப்படி இல்லை. வேதியர்கள்லாம் வேதம் ஓதி இறைவனை துதித்து அந்த நீரை கொண்டு தான் சுவாமிக்கு அபிஷேகமே பண்ணுவாங்க. அது ஒரு காலம். 4 கால பூஜையாக இருந்தாலும் சரி, 5 கால பூஜைகளாக இருந்தாலும் சரி, ஹோமம் வளர்ப்பாங்க. இப்போ நம்ம மகா சிவராத்திரியில் மட்டும்தான் வளர்க்கப்படுது. முன்னைய காலத்தில் நம்ம போய் பார்க்கலனாலும் கூட திருவருளால் என்ன நினைக்க தோணுதுன்னா, அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்து வாழ்ந்து அடியவர்களோடு இருந்து அப்போ ஒரு காலங்கள் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உள்ள காலங்களையும் முடியும். அன்பு தான் தேவை. அந்த அன்பு இருந்தால் நம்ம எதையுமே வென்றிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. சாமி வருவார், நேரடியாக வருவார், கண்டிப்பாக வருவார். நம்முடைய தவக்குறைவு இருக்குது, அதனால் சாமி நம்மள்கிட்டலாம் வரமாட்டார். கண்டிப்பாக தவத்தினுடைய மெயில்டு இருந்தால் சாமி வருவார், கனவு வருவார், பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அடியெல்லாம் அதுக்கு பாக்கிய முடியவனா தெரியாது என்று கேட்டுடாதீங்க. இருப்பினும் சொல்கிறேன், சீலமை திருத்தொண்டோடு அமுது செய்யாத சாமி அது சாமி மேலே அந்த சிலந்தியை கண்டு ஊதி விட்டாங்க. அம்மையாரை திருக்கோயிலே இருக்க வச்சு ஐயார் போயிட்டார். அப்படி போனதுக்கப்புறம் அந்த அம்மா மனையில் திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட பாணர்லாம் அடியாரெலாம் குழுமி இருந்து அடியார் இன்று இரவு திருமுலைப்பால் அமுதுண்ட பெருமான் திருஞான சம்பந்தர் எம்பெருமான் அயவந்தி பெருமானை தரிசனம் பண்ண திருநலக்க பெருமானுடைய இல்லத்தில் உணவு எடுத்துக்கிட்டு தங்கினார் இல்லைங்களா. அதை பார்த்தோம். மறுநாள் சாமி இதை கனவுல சொன்னதுனால மனைவியை வெகுண்ட மனைவியாரைய அழைச்சிட்டு தன்னுடைய இல்லத்துக்கு போய் முறைப்படி அடியவர்களுக்கெல்லாம் தொண்டு செஞ்சுட்டு வந்துருக்கார். இப்போ என்னென்னா விஷயம், நின்ற அன்பரை நீலகண்ட பெரும்பானருக்கு இன்று தங்க ஒரு இடம் கொடுத்து அருள்வீர். அங்கே திருநீலகண்ட பாணருக்கும் சாமி இடம் கொடுக்குறாங்க. நன்றும் இன்பு உற்று நடுமனை வேதியின் பாங்கர் சென்று மற்றவருக்கு இடம் கொடுத்தனர் திருமறையோர். திருஞான சம்பந்தர் எல்லாம் சேர்ந்து ஐயாவுடைய மனைவிக்கு வராங்க. யாரோட மகனுக்கு? எம்பெருமான் திருநலக்க நாயனாரில் திருமடத்தில் வீடெல்லாம் திருமடம் தான் சொல்லணும். அடியவர் வந்தாலே திருமடம் தான், அடியார் வீடே திருமடம் தான். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே வேதியில் ஆறாத செந்தி வளைஞ்சி சொல்லி போய்விட்டு அப்போ அங்கே திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம். அங்கு வேதியில் ஆறாத செஞ்சி வளைஞ்சொலி விட்டு ஓங்கி முன்னையில் ஒரு படிந்து அன்றியே ஒளிர் தாங்கு நூலவர் மகிழ்வுற சாகோட யாழ் தலைவர் பாங்கு பாணியருடன் அருளால் பள்ளி கொண்டார். கங்குடில் பள்ளி கொண்ட பின் கவுனியருக்கு அங்கே இரவு ஐயா வீட்டில் தங்குறாங்களா? யார் தங்குறாங்க? திருநீலகண்ட பாணர் வனனார் தங்குறாரு, திருஞான சம்பந்தர் தங்குறாரு, எம்பெருமான் திருநலக்க நாயனாருடைய இல்லத்தில். கங்குடியில் பள்ளி கொண்ட பின் கவுனியருக்கு இறைவர் அங்கு இன்று எழுந்து அழுவர். ஐவந்தி அமர்ந்த திங்கள் சூடிய நீலக்கரை சிறப்பித்தே பொங்கு செந்தமிழ் திருப்பதிக தொடைப்படைந்தார். அங்கே திருப்பதிகங்கள் பாடுறார். யார் பாடுறாரு? எம்பெருமான் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடுறார். பதிக நான் மலர் கொண்டு தம்பிரான் கடல் பரவி எம்பெருமானோடைய திருவடியை நினைச்சு கடல் பரவத்துனா சாமியோட தொண்டை விலக்கி பாடுறது. அது பெரிய விஷயம். அது எப்படி சொல்கிறது தெரியல. அதிக நண்பினை நிலநக்கர் கழித்தருளி அப்போ அந்த அன்பை திருநிலக்கருக்கு திருஞான சம்பந்தர் அது அளிக்கிறார். அது குழாவி இருத்தல் எதிர்கொள்ளும் பணிகளில் எழுந்து அருளினார் என்றும் புதிய செந்தமிழ் பழமறை பொழிந்த பூசனார். நிறைய பழமறையில் பதிகம் பாடுறார். மொழிந்த பூசனார் அப்படின்னு பிள்ளையார் எழுந்தருளார் தோன்று தாம் பின்பு தள்ளும் அன்பு உடன் கேண்மையும் தவிர்ப்பில எனினும் வள்ளலார் அருளினை வலிய மாட்டாமை
உள்ளம் அங்கு உடன் போக்கி மீண்டும் ஒரு வகை இருந்தார். அவர் பிள்ளையார் எழுந்தருள அத்தொண்டர் தாம் பின்பு தள்ளும் அன்புடன் கோயின்மையும் தவிர்ப்பிலா எனினும் வள்ளலா தம் திரு அருளினை வலிய மாட்டாமை. அவருடைய அன்பை ஏற்றுக்கிறது ரொம்ப அற்புதமான இதாக இருக்குது. அதை உள்ள மகிழ்வால் எப்படி அதை உணர்ச்சி பூர்வமாக காட்ட முடியல. அதான் உள்ளம் அங்கு உடன்போக்கி மீண்டும் ஒரு வகை இருந்தார். மேவும் நாளில் வேதியர் முன்பு போல் விரும்பும் தாவில் பூசணை முதல் செய்கை தலைத்தலை. ஒரு பெரிய ஒரு காணற்கரிய காண்பதற்கே முடியாத ஒரு மகானை பார்த்தா எப்படி நம்ம உள்ளம் பகைப்போம், அது மாதிரி பகைத்து அங்கே அடியார் தங்கி இருக்கிறதுக்கு அது அப்படி ஒரு பாடலில் சொல்கிறாங்க, நயமாக சொல்கிறாங்க. மேவும் நாளில் வேதியர் முன்பு போல் விரும்பும் தாவில் பூசணை முன் செய்கி தலைத்தலை சிறப்பும் சேவின் மேலவர் மைதராம் திருமறை சிறுவர் பூவடி தலம் பொருந்திய ஒன்றோடும் பயின்றார். அப்போ திருமறைக்கு சிறுவர் அவர் திருஞான சம்பந்த சிறுவர்னு சொல்கிறாங்க. சண்பை ஆலியார் தாம் எழுந்தருளும் எப்பதியும் நண்பு மெம்பட நாளடி சில விட்டு தண்ணி வன்பெரும் புகழவர் உடன் பயின்று வந்து உறைந்தார் தென்பெரும் தொண்டர் ஆகிய திருநனக்கர். சண்பை நகர் தங்குறாருன்னா சாதாரணமா? திருமுலைப்பால் உண்ட பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் ஞானத்தையே தன்னுடைய 3வது இதில் பெற்றவர். அவர் திருநக்க நாயனார் இல்லத்து மடத்தில் எழுந்துள்ளது ரொம்ப பேர். அது அஞ்சு பகைக்கிறார், மகிழ்ச்சியில் திரகிக்கிறார். அதுதான் அது செக்லருடைய நயம் அருமையாக. சண்பை ஆலியார் எழுந்து அருளும் அப்பதியும் ஓகே சரிங்களா சரி. பெருகு காதலில் பின்னெடு 4 முறை பிறக்க வருவரும் தவமறையர் வாலி சீகாழி ஒருவர் திரு கல்யாணத்தில். இங்கே என்னென்னா இங்கே 37வது பாடலில் அருமையாக சொல்கிறார் சாமி. இப்போ சண்பை நகராருக்கு திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம் நடக்கிறார். அது பெருகு காதலில் பின் 4 முறை பிறங்க சில நாட்கள்லாம் செல்லுது. எத்தனை நாள் தங்கினார்லாம் சொல்ல முடியல, சில நாட்கள் செல்வதாக பெருமான் சொல்கிறார். பெரும் தவமறைவர் வாலி சீகாழி ஒருவர் தம் திருக்கல்யாணத்தில் உடனே திருமணத்திறம் சேவித்து நம்பர் தான் சேர்ந்தார். உடனே அங்கே தொண்டனாருடைய திருநக்கனார் நிறைய அடியார்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அங்கே தருதொழில் மறையவர் சாத்தமங்கைன்னு வருமுதல் வெறும் திருநக்கர் தாழ் வணங்கி இருபிறப்பு உடைய அந்தனர் இறந்தவர்பால் ஒருமை உய்த்து உலர் நம்பினந்தியார் சொல்லுவார். இப்போ இங்கே கல்யாணத்தில் சேர்ந்துருக்குறாங்க. இங்கே கல்யாணத்தில் ஒரு பெரிய திருஞான சம்பந்தர் திருக்கல்யாணத்தில் வரும்போது பெரிய ஒரு ஜோதி புறப்பட்டது. அந்த ஜோதி புறப்பட்டதை இங்கே சுவாமி அவர்கள் காட்டப்படவில்லை. இருந்தாலும் அந்த திறம் சேவித்து நம்பத்தாள் சென்றார் சொல்கிறாங்க. திருமண திறம் சேவித்து நம்பத்தாள் சென்றார். பெரிய அக்னி வந்தது. அந்த அக்னியில் யார்? எம்பெருமான் திருநக்க நாயனார் ஏனி அடியார்கள் பாணர், அந்த திருநிலக்கண்ட பாணர்லாம் சுவாமியோட ஜோதியில் கலக்கிறாங்க. அப்பேற்பட்ட பேர் உடையவர்கள்லாம் இவருடைய புராணத்தை படிக்கிறது கேட்குறது ஒரு பாக்கியம் இந்த அட்டி நாய்க்கு கிடைச்சது. ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அத்துணை அடிகளோடு வணங்கிக்கிறேன். வருகின்ற காலங்களில் எம்பெருமான் நம்பினந்தி அடிகளுடைய புராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம். இணையாலும் வள்ளல் மற்றவர் கொள்ளமை சமேத தாய்மானவருடைய பொன்னான மலர் பாதங்களை வணங்கிக் கொண்டு வருகின்ற காலங்களில் எம்பிரான் நம்பினந்தி அடிகள் பெருமானுடைய சரிதத்தை சிந்திக்க வேண்டும் என்று கடப்பாட்டில் உள்ள எம்பெருமான் திருவருள் புரிய வேண்டும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.